லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. வீடியோ எத்தனை மணிக்கு வரும்னு சொல்ல தெரியலை. காலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினோம். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜனாசா அறிவித்தல் தான் கிடைச்சிது. ஃபேமிலியில் ஒருத்தர் பாபாவுடைய இந்நாளில் ராஜுவன் தாமதமாகலாம் செய்தி மன்னிச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாதுன்றதை விட எனக்கே தெரியாது. கிடைக்கிற கேப்பில் இந்த நியூஸை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். டினார் ரேட்டை பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 52% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பலருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 14 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 516 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 29 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் வெறும் 18 ஃபெல்ஸ். தங்க விலை மீண்டும் அதிகரித்திருக்குது. அதே மாதிரி தங்கம் 1 பவுனுக்கு மேலே ஆண்களுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அது சம்பந்தமான முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ராப் டைம்ஸ் பத்திரிகையில். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குறிப்பாக இந்தியர்களுக்கு சோகம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அதே போல் கத்தார் அதிரடி. சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடந்ததா, உண்மையா? இதோ தீயணைப்புத்துறையின் அதிரடி நடவடிக்கை. பல இடங்களிலும் தீ விபத்து. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து தீய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாகனம் வீதியை விட்டு விலகியதில் 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இதோ மறுபடியும் ஃபேஹில் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் களமிறங்கிய காவல்துறை, பலரும் கைது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ சவுதி அரேபியா, ஒமான், பஹ்ரைன், கத்தார், துபாய், குவைத் அரபு நாடுகள் அனைத்தும் ஒன்று கூடியது. ஹமாஸை வெளியேற்ற வேண்டும். நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா செய்கிறது அப்படின்னு கத்தார் தொடர்ந்தும் ஹமாஸின் பல உறுப்பினர்களை வரவேற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வாங்க, வாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கத்தார் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஹமாஸ் உறுப்பினர்களுடனான சந்திப்பு தொடர்ந்தும் நடைபெறுகின்றது. هذا شأن الشهداء يرفعون أهلهم وأمتهم وشعبهم. قدر الشهادة يساوي ويقارب مقام النبوة شيخنا. فنحن نتشرف وهؤلاء شهداءنا جميعا. كل عسكري وكل قرية يتمنى مكانه. ما شاء الله. والله أنا اليوم سمعت هذا من أكثر من مكان. والله كل الله يجزيك الله يجزيك ربنا يجزيك. يجعلنا للجنة إن شاء الله. يرفع قدر مع النبيين والصديقين.
வால் நட்சத்திரம் தான் அது விழுந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதில் உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏமன் நாட்டிலிருந்து மிஸ்ஃபயர் ஆகின மிசைல் உண்டு, அது டார்கெட் ஃபெயிலியர் ஆகி அதுவும் அது தடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காமல் இந்த மிசைல் வெடிக்க வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதில் உள்ள ஒரு தீப்பொறி தான் அந்த மாதிரி விழுந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும்படி மதீனா சாதாரண நிலைமையில தான் இருக்குது. இதோ தங்கம் ஆண்களுக்கு வெறும் 50,000 ரூபாயும் பெண்களுக்கு 1,00,000 ரூபாயும் மட்டும்தான் தங்கம் கொண்டு போகலாம் இந்தியர்களுக்கு அப்படின்ற அந்த சட்டத்தை குவைத்தும் தொடர்ந்தும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் இதோ இப்போதுக்கு அரேப் டைம்ஸ்லேயே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 1 பவுன் நகை மட்டும்தான் கொண்டு போக முடியும். 50,000 ரூபாய் அப்படின்னு குவைத்துடைய டினா மதிப்புக்கு பார்க்கும்போது வெறும் 1 பவுன் நகை தான் கொண்டு போக முடியும் இந்திய ஆண்களுக்கு. அதே மாதிரி இந்திய நாட்டு பெண்களுக்கு வெறும் 2 பவுன் நகைகள், அதாவது வெறும் 1,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நகை கொண்டு போகலாம். அதாவது 2 பவுன் நகைகள் மட்டுமே. ஆண்களுக்கு 1 பவுன், அதாவது 8 கிராம், பெண்களுக்கு 2 பவுன் 16 கிராம். அதை தாண்டி அதிகமாக கொண்டு போக முடியாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையர்களுக்கு குறைஞ்சது 6லேருந்து 7 பவுன் வரைக்கும் நகை கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க நம்ம பார்வையாளர்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகலை. 7-8 பவுன் வரைக்கும் நகை கொண்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 கிராமுக்கு கிட்டத்தட்ட கொண்டு போயிருக்காங்க. 273 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்துமே அதிரடியான நடவடிக்கைகள் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது. மக்களே, தயவு செய்து கவனமாக இருங்க. நம்ம தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணுறது தான். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சிவில் ஐடி எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வேலை செய்யணும். வெளியில் அக்காம அடித்து வேலை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். இதோ இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் ஆறாவது ரிங் சாலையில் வாகனம் ஒன்று தடம் புரண்டதில், வீதியை விட்டு விலகியதில் 2 பேர் காயமடைந்திருக்கிறாங்க விபத்துக்குள்ளானதில். அதே போல் மெஷரஃப் மற்றும் குரைன் தீயணைப்பு படை விரைந்து போய் மெசீலா பகுதிகளில் போட் ரிப்பேரிங் யார்டு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதை தடுத்திருக்கிறாங்க. அதே போல் பொபியான் டவர் குவைத் சிட்டியில் தீ விபத்துக்குள்ளாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்துடைய தீயணைப்பு படை தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் தீ விபத்துக்குள்ளாகக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் தீ தடுப்பு பாதுகாப்பை சரியாக உபயோகிக்காத அனைத்து கடைகளுக்கும் அதிரடியாக சீல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைகள், ஸ்டோர்கள், குடவுன்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி குடவுன்களில், ஸ்டோர்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் தயவு செய்து கவனம். முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.